ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியில் ஃபோர்த்து பார்ட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இஃப் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 7/5 ஃபைன் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொன்று தெரியும், என்னென்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு நம்மளுக்கு தெரியும். சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணலாம். அப்போ வந்து சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 7/5. இப்போ நம்ம வந்து ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணோம்னா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ஆகும். சரிங்களா? அப்போ இது வந்து a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா? அப்போ வந்து a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ a ஸ்கொயர், ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் b ஸ்கொயர், ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா plus 2ab, that is 2 sin theta into cos theta which is equal to 49 divided by 25 வரும். சரிங்களா? இப்போ sin square theta plus cos square theta ஓட வேல்யூ தான் எனக்கு 1ன்னு தெரியும். அப்போ வந்து 2 sin theta into cos theta which is equal to 49 divided by 25. பட் எனக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா sin theta into cos theta தான் வேணும். அப்போ இந்த 2 வந்து மல்டிப்ளையில் இருக்குது, இந்த சைடு வந்து டிவிஷனில் ஆகும். ஸோ 49 divided by 50. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே விட்டுடலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த 2 வந்து இந்த சைடு மல்டிப்ளிகேஷனில் வந்து நீங்கள் நான் இந்த இடத்துல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல 1 இருக்குல்ல, இந்த 1 வந்து நம்ம அப்படியே போட்டுடணும். 1 + 2 sin theta cos theta which is equal to 49 divided by 25. அதுக்கப்புறம் 2 sin theta into cos theta which is equal to 49/25. இந்த +1 இந்த சைடு போச்சுன்னா -1. ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 12 divided by 49 minus 25 divided by 25 வருமா? அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 divided by 25. ஓகேங்களா? ஸோ த ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியான சம் தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். சரி, ஓகே. இதே கொஸ்டினை வந்து நீங்கள் ட்ரிப்ளெட்ஸ் யூஸ் பண்ணி கூட போடலாம். சரிங்களா? எப்படின்னா நீங்கள் வந்து ட்ரிப்ளெட்ஸ் வேல்யூ வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ட்ரிப்ளெட்ஸ் வேல்யூ. இப்போ இது வந்து நம்ம இந்த ட்ரையாங்கிள் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த சைட் தீட்டா இருக்கும், இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து ஆப்போசிட்டு, இது அட்ஜசன்ட்டு, இது ஹைப்போடேனியஸ். சரிங்களா? இப்போது இந்த வேல்யூன்னு எப்படி கொடுத்துருக்கேன்னா ஃபஸ்ட் இருக்கிறது ஆப்போசிட்டு, ரெண்டாவது இருக்கிறது அட்ஜசன்ட்டு, மூணாவது இருக்கிறது ஹைப்போடேனியஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நான் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ ஆப்போசிட் வந்து 3, அட்ஜசன்ட் வந்து எனக்கு 4, ஹைப்போடேனியஸ் வந்து 5. ஓகே, இப்போ எனக்கு சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து 7/5ன்னு ஸோ இதோட ரெண்டோட வேல்யூ வந்து 7/5ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ சைன் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போடேனியஸ்னு எழுதலாம். காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து என்னென்னு எழுதலான்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போடேனியஸ்னு எழுதலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி, ஓகே. இப்போ வந்து ஆப்போசிட்டோட வேல்யூ வந்து 3, ஹைப்போடேனியஸோட வேல்யூ வந்து 5. அதுக்கப்புறம் அட்ஜசன்ட்டோட வேல்யூ வந்து எனக்கு 4, அதுக்கப்புறம் ஹைப்போடேனியஸோட வேல்யூ 5. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு 7/5. கரெக்டாக வந்துருச்சா? ஓகே. இப்போ எனக்கு சைன் தீட்டா அண்ட் காஸ் தீட்டாவோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. இப்போ சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா, ஸோ சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து 3/5 இன்ட்டு காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து 4/5. அப்போ வந்து 12/25. ஓகேங்களா? மேபி நான் அந்த ஃபஸ்ட்டு சம்மில் வந்து 24 டிவைடட் பை 25ன்னு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சம்திங் ஏதாவது அதில் மிஸ்டேக் ஆகிக்கலாம். பட் 12/25 தான் கரெக்டு. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரிப்ளெட்ஸ் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாக போட்டுடலாம். பட் என்னென்னா நீங்கள் இந்த ட்ரிப்ளெட்ஸை வந்து மெமரைஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் ட்ரிப்ளெட்ஸை மனப்பாடம் பண்ணலனாலும் கூட இப்படி கூட போட்டுக்கலாம். அதாவது ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போடேனியஸ் ஸ்கொயர். அப்போ 25 ஈக்குவல் டு √4 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர். இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஸோ அப்படின்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்தாங்கன்னா. இல்லாட்டி நீங்கள் வந்து a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அது கொஞ்சம் லென்த் ஆகும். ஸோ நீங்கள் இந்த ட்ரிப்ளெட்ஸ் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இஃப் sin power 4 theta plus cos power 4 theta which is equal to 2 sin square theta into cos square theta, theta is an acute angle, then the value of theta is. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா sin power 4 theta plus cos power 4 theta அதுக்கப்புறம் மைனஸ் 2 sin square theta into cos square theta which is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருணும். ஓகே, இப்போ இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா sin square theta minus cos square theta the whole square which is equal to 0. அதாவது a square minus b square minus 2ab ஃபார்முலாவில் இருக்குது. சரி, ஓகே, இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், மேலே இருக்க ஸ்கொயரும் அதுவும் கேன்சல் ஆயிருமா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா sin square theta which is equal to cos square thetaன்னு கிடைக்கும். சரி, ஓகே, இப்போ sin தீட்டாவும் காஸ் தீட்டாவும் எந்த ஆங்கிளில் சேம் வேல்யூ வரும்? 45 டிகிரியில் வருமா? ஸோ தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரியில் வரும். ஸோ அப்போ வந்து தீட்டாங்கிறது 45 டிகிரி தான். அப்போ வந்து நம்மளுடைய தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா 45 டிகிரி. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள், த வேல்யூ ஆஃப் sin ஸ்கொயர் 22 டிகிரி, sin ஸ்கொயர் 68 டிகிரி ப்ளஸ் கான் ஸ்கொயர் 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ரெண்டு ஆங்கிளோடைய, அதாவது இது ரெண்டு சேமாக இருந்து ரெண்டு ஆங்கிளையும் சம் பண்ணால் 90 டிகிரி வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1ன்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ வந்து sin ஸ்கொயர் அதாவது 22யும் 68யும் வந்து சம் பண்ணால் 90 டிகிரி வரும். ஸோ அப்போ அதோட வேல்யூ வந்து 1. ஸோ 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் 30 டிகிரியா, அப்போ காட் 30 டிகிரியோட வேல்யூ √3, அதை ஸ்கொயர் பண்ணால் √3 தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ 1 + 3 வந்து எனக்கு 4ன்னு வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு டைப்பில் வந்து நம்ம சம்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த சம் பாருங்க. இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து சம் இருந்ததுன்னா இப்படி தான் போடணும். இப்போ a sin theta ப்ளஸ் b cos theta ஈக்குவல் டு c, a cos theta மைனஸ் b sin theta ஈக்குவல் டு d இருந்ததுன்னா இதோட கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, sin theta cos thetaவோட கோஎஃபிஷியன்ட்டு அது ஸ்கொயர் ப்ளஸ் இதோட கோஎஃபிஷியன்ட்டு b ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு c ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபார்மேட்டு. இப்போ எனக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, இஃப் p sin theta ப்ளஸ் q cos theta ஈக்குவல் டு 3, தென் q sin theta மைனஸ் p cos theta ஈக்குவல் டு 2, தென் ஃபைன் p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ வந்து இதோட ஃபார்முலா எனக்கு என்னது? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு c ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயரா, அதாவது இதை ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணணும். அதாவது இந்த ரெண்டு ஈக்குவேஷனோடது இதுவும் பியா இதுவும் பி, ஸோ இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோடைய இதுவும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ எப்படி போடலன்னா ஃபஸ்ட்டு அதோட கோஎஃபிஷியன்ட் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுங்கள். இப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ வந்து பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயரோட வேல்யூ வந்து 9 + 4 விச் இஸ் ஈக்குவல் டு 13. ஓகேங்களா? இது வந்து ஈஸியான சம் தான். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொன்று பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து இந்த சம் பாருங்கள். இஃப் sin theta ப்ளஸ் காஸ் theta ஈக்குவல் டு √2 sin theta, தென் sin theta மைனஸ் காஸ் theta என்னதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா sin theta ப்ளஸ் காஸ் theta விச் இஸ் ஈக்குவல் டு √2 sin thetaவா, அதே மாதிரி sin theta மைனஸ் காஸ் thetaவை நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ எனக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து எனக்கு இங்கே 1 இருக்கனால 1 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது, அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மாதிரி 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர், கோஎஃபிஷியன்ட் எல்லாத்துக்குமே 1 தான் இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு √2 sin theta the whole square ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போது 2 ஈக்குவல் டு 2 sin ஸ்கொயர் theta ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் வேணுமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 மைனஸ் 2 sin ஸ்கொயர் தீட்டா. இது வந்து 2 காமனாக எடுத்திங்கன்னா 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டாவா. ஸோ 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா என்ன வரும்? ரூட் எடுங்க ரெண்டு சைடும், அப்போ காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.